லுக்கிங் அப் அப்படின்னா மேலே பார்த்தல் அப்படின்னு அர்த்தம். கொலோசியர் 3:2 செட் யுவர் மைண்ட்ஸ் ஆன் த திங்ஸ் அபோவ், நாட் ஆன் எர்த்லி திங்ஸ். இதைத்தான் வேதாகமம் ஆரம்பத்துலேருந்து எப்பயுமே சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ உங்களுடைய கோல், உங்களுடைய இலக்கு, உங்களுடைய ஆம்பிஷன், உங்களுடைய வாழ்க்கையில் என்ன அப்படின்றத நிறைய பேர் செட் பண்ணுறதே இல்லை. அதான் பிரச்சனைக்கு காரணம். நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா என்ன நோக்கத்துக்காக படிக்கிறீங்க? வாட் இஸ் யுவர் எய்ம்? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கே போகிறோன்னு தெரியாமல் எப்படி போகிறது? நீங்கள் மெட்ராஸுக்கு போகணுன்னு நினச்சாதான் மெட்ராஸ் வண்டியில் ஏற முடியும், ரிசர்வேஷன் பண்ண முடியும், என்ன சீட்டில் போகலான்னு தெரியும். ரேண்டமாக போகிறோம்னு வச்சுக்க, வாங்க ஏதாவது ஒரு நகை கடையில் போய் ஏதாவது ஒரு கம்மல் வாங்குவோம். இப்படி போனோம்னா நம்ம திக்கு தெரியாமல் தெரியும். வித்தவுட் எய்ம். ஏதாவது ஒரு சென்ட்டு பார்ப்போம், ஏதாவது ஒரு கடையில் போய் ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு பார்ப்போம், ஏதாவது ஒரு செருப்பு பார்ப்போம். இப்படி நம்ம போகும்போது நம்ம அங்கே நிறைய நேரத்தை செலவழிக்க வேண்டியிருக்கும். அதான் நீதிமொழிகளில் போட்டிருக்கு, இருப்பு ஆயுதம் மழுங்களாக இருந்தால் அதிக பலத்தை பிரயோகிக்க வேண்டியதாகுமே அப்படின்னு போட்டிருக்கு. உங்களுடைய ஆயுதம் மழுங்கலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆயுதம் அருவா ஷார்ப்பாக இல்லை, கத்தி ஷார்ப்பாக இல்லைன்னா நமக்கு ஒரு மீன் வெட்டும் போதே என்ன ஆகுது? கத்தி மொட்டையாக இருந்துச்சுன்னு வச்சுக்க, ரொம்ப பாடாப்படணும். இதுவே மீன் சுத்தம் பண்ணுற கடையில் எப்படி விட்டுறான்? அப்படியே ஸ்லைஸாக போடும், சரக்குன்னு தனியாக துண்டாக போய் விடும். எவ்வளோ ஷார்ப்பாக வச்சுருக்கான். அதேமாதிரி மரம் வெட்டும்போது பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய கருவிகள் அமேசானில் வந்துருச்சு. அதான் இந்த இபி போஸ்ட்லேருந்து வராங்க. 20 அடி உயரத்துக்கு குச்சியை வச்சுட்டு அப்படியே மேலேருந்து இழுத்தோம்னா அந்த ரம்பம் துண்டாக போய் கிழிச்சிருது. இது மாதிரி தான் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிற இலக்கு இல்லை, உங்களுக்கு அறிவு இல்லை அப்படின்னா என்னாகும்? நிறைய நேரத்தை செலவழிக்கணும். நீங்கள் ஷார்ப்பாக இருந்தீங்கன்னா என்னென்ன மாடல்ஸ், ஐ ஹவ் செலக்டட் 5 மாடல்ஸ். இந்த 5 மாடல்லேருந்து எதனா ஒன்று தான் இப்போ நான் வாங்க போகிறேன். சப்போஸ் பிளான் பி இது இல்லைன்னா இது இப்படின்னு ஷார்ப்பாக போனீங்கன்னா தான் உங்களுடைய வாழ்க்கை இலக்கை அடைய முடியும். நீங்கள் டாக்டர் ஆகணும் நினச்சிட்டு கடைசியில் ஸ்வீப்பர் ஆனீங்கன்னா எப்படி இருக்கும்? இலக்கை அடையவே இல்லை, அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கும். இது நல்லதில்லை. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மியூசிக் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, என்ன பண்ணணும்? தேவை பண்ணும், சும்மா எனக்கு தேவை பாடம் கொடுப்பாங்க, நான் பண்ணிட்டு போகிறேன். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை. உங்களுடைய இலக்கு தான் என்ன? இந்த மியூசிக் பயிற்சியில் உங்களுடைய இலக்கு என்ன? ஆண்டவருக்கு ஒன்றுமே செய்ய மாட்டீங்களா? நீங்கள் என்ன தான் செய்ய போகிறீங்க? இல்லை படிக்க சொன்னாங்க, படித்தேன். சரி, நீங்கள் டிகிரி படித்து என்ன பண்ண போகிறீங்க? அந்த காலத்தில் படிக்க சொன்னாங்க, பெரிய அக்கப்பூர், எனக்கு பிடிக்காமே படித்தேன், ஏதோ நடந்துச்சு. இப்படி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. இது சரியான இலக்கு அல்ல. அதான் ரொம்ப முக்கியம். அதான் என்ன சொல்கிறாரு, கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் இலக்கு உண்டு. இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க சர்ச்சுக்கு போக வேண்டியது, என்னத்தையோ பைபிளை தூக்கிட்டு போகணுங்கிற வேண்டியது. இல்லைன்னா 2 பேர் வருவாங்க, கரெக்டாக கம்யூனியன் கொடுக்குற நேரத்தில் ஒடியாருவாங்க. அந்த நேரத்தில் ஒடியாந்துட்டு கம்யூனியன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அடுத்த சர்ச்சுக்கு போகணும், அங்கே ஒரு கம்யூனியன் எடுக்கணும். அது மாதிரி நிறைய பேர் அலைகிறாங்க. இது ஒன்று மட்டும்தான் அவங்களோட வாழ்க்கையின் நோக்கம், தெரிவு. நீங்கள் வாழ்க்கையில் எப்படி மாறினீங்களா? மனம் திரும்பினீங்களா? உங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு புதிய வழிகளுக்கு மாறினீங்களா? நேற்று ஐயர் சொன்னார்ல, ஜூனியர் ஐயர் என்ன சொன்னார்? இருப்பு நிலையில் இருந்து அடுத்த நிலைக்கு மாறுங்க. இன்றைக்கெல்லாம் எல்லாம் ஸ்டாக்னண்ட்டாக இருக்காங்க. நம்ம ஒரு மரக்கன்று வளர்க்கிறோம், ஒரு நாய் வளர்க்கிறோம், ஒரு மீன் வளர்க்கிறோம் வீட்டில் அழகாக. ஒரு மரக்கன்று அப்படியே வச்ச தேதியிலேருந்து 10 வருஷமாக அப்படியே 2.5 அடி உயரத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்? இது என்னங்க வளரவே மாட்டேங்குது. இதை பிடிங்கி எறிஞ்சிட்டு அடுத்ததுக்கு போவோன்னு தோணும். நீங்களும் இப்படி இருந்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொன்னார், இலக்கே இல்லாமல் குன்றி போயிருந்தீர்கள் என்றால் ஒன்றுக்கும் நீங்கள் ஆக மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். செட் யுவர் மைண்ட்ஸ் ஆன் த திங்ஸ் அபவ், நாட் ஆன் எர்த்லி திங்ஸ் அப்படின்னு சொல்கிறார். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலே இருக்கும் பரத்தில் உள்ளவைகளை நாடி அங்கே உங்கள் இலக்கை வையுங்கள்.
ஆண்டவரே, நான் மிகச்சிறந்த படிப்புகளை படித்து மிகச்சிறந்த திறமைகளை அடைந்து உம்முடைய பிள்ளையாக வாழ வேண்டும். இம்மையிலே மாத்திரமல்ல, மறுமையிலும் நான் கிறிஸ்துவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இம்மைக்குரியவைகளுக்கு மாத்திரமல்ல, இம்மைக்குரியவைகளுக்கு மாத்திரம் நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றினீர்கள் என்றால் நீங்கள் மிகவும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்பீர்கள். இதெல்லாம் சொல்கிறார். அப்போ இன்றைக்கி போதகமும் சபையும் போதகர்களும் எப்படி போயிட்டுருக்காங்க? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பங்களா கட்ட வைப்பார், அதெல்லாம் செய்ய வைப்பார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை ஊக்கமாக தேடுங்கள். வேத வசனங்கள் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை. அவருடைய வசனம் மிக தெளிவாக சொல்கிறது. 10வது வசனம் போட்டிருக்குவார், தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி யூ மஸ்ட் ஹாவ் பர்ஃபெக்ட் கம்ப்ளீட் நாலேஜ். அறிவில்லாமையினாலே தான் இன்றைக்கி அவ்வளோ பிரச்சனை நடக்குது. இன்னைக்கு உலகத்தில் நடத்துகிற பிரச்சனைகளாக காணப்படுகிறவர்கள் எல்லாமே அறிவில்லாத காரணத்தினால தான் நடக்குது. நீங்கள் பூரண அறிவை அடையும்படி புதிதாக்கப்பட்ட, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே பழசாக இருக்குது, அதை ரீஃபர்பிஷ் பண்ணுறாங்க. புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே, பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன. இந்த திட்டத்தை தான் ஒவ்வொரு ஜனவரி மாதமும் பொங்கலுக்கு முந்தின நாள் என்ன பண்ணுவாங்க? மார்கழி தான் ஓடி போச்சு நந்தலாலா ஓ, போகி பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும். பழைய உடைகள், பழைய பாய், பழைய படுக்கை, பழைய பொருட்களை எல்லாவற்றையும் போட்டு எரித்து விடுவார்கள். புதிய உடைகளை, புதிய பொருட்களை வாங்குவார்கள். வீடுகளுக்கெல்லாம் நல்லா வெள்ளையடித்து பழையன ஒளிந்தன, புதிய வாழ்க்கைக்குள்ளாம் நாம் போகிறோம் என்ற ஒரு குறிக்கோளை வைப்பதற்காக தான் அந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், போகி பண்டிகைன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் செய்வாங்க இந்துக்கள். நல்லா யாரெல்லாம் ஏழை எளிய மக்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு புதிய உடைகளை எடுத்து கொடுப்பார்கள், கோடி துணிகளை எடுத்து கொடுப்பார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் மட்டும் எங்கள் சர்ச்சில் 2 குரூப் இருக்கானோ, இவன் போட்ட பழைய ட்ரெஸ் எல்லாம் கொண்டு போய் ஏழைகள் கொடுக்குறானோ. என்னடா ஏழைகள் கொடுத்து கிழிக்கிற? ஏன் புதிதாக வாங்கி கொடுக்கும் அளவிற்கு உன்னிடத்திலே தேவன் படத்தை கொடுக்கவில்லையா, பொருளை கொடுக்கவில்லையா? மனசு இன்னும் மாறவே இல்லை. இப்பேற்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்துவிட்டால் பழையன ஒழிந்தன, எல்லாம் புதிதாயினன்னு சொல்லி சொல்கிறார். இந்த மனம் மாற்றம் தான் முக்கியமே ஒழிய நீங்கள் செய்கிற காரியங்கள் எதற்கும் பயன்படாது. அதுதான் அவர் சொல்கிறாரு, செட் யுவர் மைண்ட்ஸ் on things above, not on earthly things. How do we set our hearts on things above? மேலே இருக்கிற காரியங்களில் மீது நம்முடைய இதயத்தை கொண்டு போய் எப்படி வைப்பது? The secret is found in literal translation of verse 2. 2ஆம் வசனத்தில் இது ரொம்ப தெளிவாக தெரியுது. Habitually set your mind, your attention on things above, not on things on earth, on the earth அப்படின்னு சொல்கிறார். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் செத்து போய்விட்டீர்கள், உங்கள் உயிர் கிறிஸ்துவுடனே கூட இறைவனுக்குள் மறைந்திருக்கிறது. முன்னெல்லாம் கூடு விட்டு கூடு தாவும் வித்தைன்னு ஒன்று இருக்குது. பஞ்சதந்திர கதைகள் படிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் படிக்கணும். அதெல்லாம் அவ்வளோ கருத்துக்கள் இருக்கும். கூடு விட்டு கூடு பாயிறது. ஒரு முனிவர் இருப்பார், அவரை கொல்லவே முடியாது. அவருடைய உயிர் எங்கே இருக்கும் அப்படின்னா ஒரு கிளிக்குள்ளே இருக்கும். அந்த கிளியை கொண்டா இவர் செத்துருவார். இதை வச்சு படம் ஒன்று எடுத்திருப்பான் பார்த்தியா? டைம் மிஷினில் இவன் கூட நடிச்சிருப்பான்ல அந்த டைரக்டர் ஒருத்தன். அவனை கொன்றாத என்னை கொன்றாதரான் பண்ணல, அவனை கொண்டுட்டா நான் இங்கே செத்துருவேன் அப்படின்னு சொல்லுவான்ல. இது எல்லாமே என்னென்னா உன்னுடைய உயிரை வேறு இடத்திலே வைக்க முடியும் என்ற கருத்தின் அடிப்படையில் உங்களுடைய ஆசாபாசங்கள், உடைய நினைவுகள், உடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் வேறு இடத்திலே வைக்க முடியும். இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொன்னார். உங்களுடைய சொத்துக்களை, உங்களுடைய பொக்கிஷங்களை எங்கே வைக்கணும்? செட் யுவர் வெல்த், யுவர் ட்ரெஷர்ஸ் அப்படின்னு சொல்கிறார். எங்கே வைக்கணும்? அங்கே வையுங்கள், பரலோக ராஜ்யத்திலே வையுங்கள். அங்கே கள்ளர் கண்ணமிட்டு திருடுவதும் இல்லை, பூச்சிகள் அரிப்பதும் இல்லை. உங்களுடைய இலக்கு எங்கே இருக்க வேண்டும்?
எப்போதும் நீங்கள் எங்கே பார்த்து கொண்டு நடக்க வேண்டும்? பரலோக ராஜ்யத்திற்கு அடுத்தவைகளை நாடுங்கள். ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள். இரக்க குணமுள்ளவர்களாயிருங்கள். புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இதை தான் அவர் சொல்கிறார். Habitually set your mind, your attention on the things above, not on things on the earth. Our feet must be on earth, but our minds must be in heaven. நம்முடைய கால்கள் மட்டும்தான் பூமியிலே இருக்கின்றன. நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், மனது எல்லாமே பரலோக ராஜ்யத்தையே சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். This is not to suggest that, as D.L. Moody used to say. D.L. Moody எப்பயுமே வழக்கமாக சொல்கிறது உண்டு. அந்த மாதிரி சொல்கிறதில்ல. We become so heavenly minded that we are no earthly good. ஒரேடியாக சன்னியாசமே போயிடுறது. எனக்கு படிப்பு வேண்டாம், எனக்கு சோறு வேண்டாம், எனக்கு இந்த உலக வாழ்க்கையே வேண்டாம், நான் ஆண்டவருக்காக வாழ்கிறேன், நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், உடை உடுத்த மாட்டேன், செயின் போட மாட்டேன், எந்த மேக்கப்பும் பண்ணிக்கிட மாட்டேன், நான் ஒரு வெள்ளைப்புடவை கட்டிட்டு பைபிளை பிடிச்சிட்டு அப்படியே ஓட்டாண்டியாகவே திரிகிறேன், எனக்கு எதுவுமே வீடு வேண்டாம், வாசல் வேண்டாம், சம்பாத்தியம் வேண்டாம், படிப்பு வேண்டாம், எதுவுமே வேண்டான்னு உதறி தள்ளிட்டு ஒரு பேர் போகிறான். தேவன் படைத்தவைகளை முறையாக அனுபவியாமல் திருமணம் செய்ய வேண்டாம் என்றும் அப்படின்னு பவுல் தெளிவாக சொல்லிட்டு வர. ஆனால் திருவள்ளுவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. இந்த உலக வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்திற்கு உட்பட்டு அவருடைய கட்டளையை கை கொண்டு எந்த அளவுக்கு நீ ஆசீர்வாதம் அடைந்திருக்கிறாய், எந்த அளவுக்கு மற்றவர்களை ஆசீர்வாதமாக ஆக்கியிருக்கிறாய், இதுதான் இந்த உலக வாழ்க்கை பயணத்தின் நோக்கம். எந்த ஆசீர்வாதமே இராமல், எங்கள் சித்தப்பா பொண்ணு ஒரு பொண்ணு அன்னைக்கு போய் பார்த்தோம்ல, சோத்துக்கே வழி இல்லை, 40 ஆண்டுகள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார். போதும், ஆண்டவர் எங்களுக்கு இந்த அளவுக்கு கொடுத்துருக்காரே போதும். எந்த அளவுக்கு கொடுத்துருக்காரு? நோய், வறுமை, பிணி, கடுமையான வறுமையில் அகப்பட்டு நிம்மதி இல்லாமல், இதெல்லாம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையா? எதுக்காக இது மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறீர்கள்? அப்போ ஆண்டவரை பற்றிய உங்களுக்கு பர்சனலான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லையா? எப்படி வாழ்க்கை வாழ்கிறாங்க யோசனை பண்ணி பாருங்கள். மிகுந்த எச்சரிக்கை உள்ளவர்களாயிருங்க. நீங்கள் எப்படி ஆண்டவரை தேட வேண்டும்? உங்களுடைய கால்கள் இங்கே இருக்கணும், உங்களுடைய எண்ணங்கள் அங்கே இருக்க வேண்டும். அதான் இயேசு சொல்கிறார், இவற்றையும் விடாதிருக்க வேண்டும், அவற்றையும் பற்றி கொள்ள வேண்டும் சொல்கிறார். We become so heavenly minded that we are no earthly good. It means that the practical everyday affairs of the life get their direction from Christ in heaven. ஒவ்வொரு நாளும் நீங்கள் சவால்களை எதிர்கொள்ளும் போது, பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது நேராக ஆண்டவரிடத்தில் போய் சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, இந்த பிரச்சனைகளை வெற்றி கொண்டு நான் எப்படி தனிச்சிறப்பானவனாக வர முடியும், எனக்கு உதவி செய்யுங்க, அவரிடத்திலே ஆலோசனை கேளுங்கள். இட் மீன்ஸ் ஃபர்தர் தட் we look at earth from heavenly point of view. இந்த உலகத்தையும் உலகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நாம் பரலோக ராஜ்யத்தின் பார்வையிலே பார்க்கிறோம் என்றும் அர்த்தமாகிறது. While attending a convention in Washington DC, I watched a Senate committee hearing on television. ஒரு மாநாட்டுக்கு போயிருந்தேன் வாஷிங்டன் டிசியில். அங்கே ஒரு எம்பி, நம்ம ஊரில் மாதிரி, அவர் டெலிவிஷனில் பேசிக்கிட்டு இருந்தார். ஐ பிலீவ் they were considering a new ambassador to the United Nations. The late Senator Hubert Humphrey was making a comment as I turned on the television. டெலிவிஷனை ஆன் பண்ணி பார்க்கும்போது இறந்து போன செனேட்டர் எம்பி ஹூபர்ட் ஹம்ஃபரிங்கிறவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். அவங்க புதுசாக ஒரு அம்பாசிடரை போடலான்னு நினச்சிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். யூ மஸ்ட் ரிமெம்பர் தட் இன் பாலிட்டிக்ஸ் ஹவ் யூ ஸ்டாண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் வேர் யூ சிட். நீ உங்களுடைய அரசியல் வாழ்க்கையிலே உங்களுடைய நிலைப்பாடு எங்கே இருக்கிறது என்பது நீ எங்கே அமர்ந்திருக்கிறாய் என்பதை பொறுத்தே இருக்கிறது அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருந்தார். He was referring, of course, to the political party seating arrangement in the Senate. அவர் என்ன சொன்னார், லோக்சபாவில் நீங்கள் எந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க, அந்தந்த கட்சிகளுடைய பிரிவு இருக்கும். டிஎம்கே, காங்கிரஸ், பிஜேபி, லோக்தள், இப்படி தனித்தனி கட்சிகளுக்கு கூட்டமாக வைக்கியிருப்பாங்க. நீங்கள் எந்த இடத்துல அமர்ந்திருக்கிறீர்களோ அதை பற்றி தான் பேசுவீர்கள். பிஜேபியில் கட்சியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய அஜெண்டாவே என்ன, மக்களுக்குள்ளே பிரிவினைகளை ஏற்படுத்துவது, சமய வெறுப்பை ஏற்படுத்துவது,
சமய வெறுப்பை தூண்டி அவர்கள் பேசுவார்கள். சீமானுடைய கொள்கைகள் என்ன? தமிழ் என்று சொல்லி இன வெறுப்பை மொழி வெறுப்பை தூண்டுவது, மற்ற தெலுங்கர்களையும் மலையாளிகளையும் அடித்து திரட்ட வேண்டும், இப்படி வெறுப்பு அரசியலை உண்டாக்கும். இப்போ டிஎம்கேலேருந்து பேசுகிறாங்கன்னா சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் செய்ய முடியாது, எல்லாருக்கும் உரிமை உண்டு, அடிப்படையான கொள்கைகளை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. காங்கிரஸ் என்ன சொல்லுவான், அவனுக்கு ஒரு கொள்கை இருக்குது, அதெல்லாம் கிடையாது, திமுக மாதிரி நாங்கள்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, சனாதன கொள்கைகள்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லி காங்கிரஸில் சொல்லுவாங்க. அது சரிதான், உயர்மட்டம் தாழ்ந்த மட்டம்னு இருக்க தான் செய்யும். ஏன்னா காங்கிரஸ் கட்சியே கார்பரேட்டுகளின் கட்சியாக தான் இருந்தது, பணக்காரர்களின் கட்சியாக தான் இருந்தது, ஏழை மக்களுக்கான கட்சியே அல்ல காங்கிரஸ். ஜமீன்தார்களின் கட்சின்னாங்க. அவங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் அப்படி தான் இருக்கும். ஆனால் அறிஞர் அண்ணாவோ பெரியாரோ வரும்போது என்ன பண்ணாங்க, வெகுஜனத்திற்கான கட்சிகளை உருவாக்கினார்கள், அவருடைய சிந்தனைகளை உருவாக்கினார்கள். இப்போ இன்னைக்கு விஜய் என்ன பண்ணுவான், ஒன்றுமே எந்த விதமான வெற்று கூக்குரல்களாக இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது, எந்த கொள்கையும் கோட்பாடுமே இல்லாமல். அப்போ நீங்கள் எந்த கட்சியில் இருக்கீங்களோ அது மாதிரி தான் பேசுவீங்க அப்படின்றத சொல்கிறாரு. அதே மாதிரி நீங்கள் எந்த இடத்திலே இருக்கிறீர்களோ, நீங்கள் கிறிஸ்துவுடனே இருந்தால் கிறிஸ்துவை பற்றி பேசுவீர்கள், நீங்கள் கிறிஸ்துவினால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்தால் கிறிஸ்துவினால் பெற்ற ஆசீர்வாதத்தை குறித்து பேசுவீர்கள். நீங்கள் உலக பிரகாரமாக ஜெயித்திருந்தீர்கள் என்றால், உலக பிரகாரமாக என்னுடைய முயற்சினாலே நான் இப்படி படித்தேன் அப்படி படித்தேன், இந்த திறமைகளை செய்தேன், நான் ஜெயிச்சேன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. அதுதான் அவர் சொல்கிறாரு, இன் பாலிட்டிக்ஸ் வேர் யூ ஸ்டாண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் வேர் யூ சிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பட் ஐ இம்மீடியட்லி அப்ளை இட் டு அவர் பொசிஷன் இன் கிரைஸ்ட். அவர் அந்த அரசியல் கட்சிகள் எங்கெங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள் என்பதை பற்றி தான் அவர் சொன்னார். ஆனால் என்னுடைய மனதில் நான் என்ன எடுத்துக்கொண்டேன் என்றால், ரொம்ப தெளிவாகவே எனக்கு புரிந்தது, கிறிஸ்துவிலே நான் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறேன் என்பதை நான் பொறித்து பார்த்தேன். How we stand and walk depends on where we sit, where we are seated with Christ in the heavenlies. நாம் கிறிஸ்துவுக்குள்ளே எங்கே அமர்ந்திருக்கிறோம், எங்கே நடக்கிறோம் என்பது நாம் கிறிஸ்துவிலே எந்த இடத்திலே இருக்கிறோம் என்பதை பொறுத்தே இருக்கிறது. And we are seated with Christ in heavenlies. அதான் முதல் வசனம் சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால். எப்படி எழ முடியும்? முன்பு மரித்தால்தான் பின்பு எழ முடியும், மறுபடியும் உயிரோடே வர முடியும். முன்பு வீழ்ந்திருந்தால்தான் இப்பொழுது உயிரோடே வர முடியும். கிறிஸ்து தேவனுடைய வலது பார்த்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். இந்த உலகம் கிறிஸ்துவுக்காக மரித்திருக்கிறது, எனக்குள் மரித்திருக்கிறது. இனி நான் அல்ல, நான் பிழைத்திருப்பது கிறிஸ்துவினாலே பிழைத்திருக்கிறேன் சொல்லி சொல்கிறேன். உங்களுடைய இந்த உலக வாழ்க்கையை, அன்றாட வாழ்க்கையை வாழ வேண்டும், கிறிஸ்துவினாலே வாழ வேண்டும். உங்களுடைய இலக்கு பரலோக ராஜ்யத்தை நோக்கி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. And how we stand and walk depends on where we sit and where we are seated with Christ in the heavenlies. Something to ponder. How can you be more heavenly minded? உங்களால் எப்படி இன்னும் அதிகமாக பரலோக ராஜ்ய சிந்தனை உள்ளவர்களாக இருக்க முடியும் என்று யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களும், ஒவ்வொரு ஆலோசனையும், ஒவ்வொரு வழிநடத்துதலும் தேவனாலே இருந்து வருகிறது. அவராலே நம்மால் எதையும் செய்ய முடியும். இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லிவிட்டார், ஒரு மயிரை கூட உங்களால் கருப்பாகவோ வெள்ளையாக்கவோ மாற்ற முடியாது அப்படின்னு அன்றைக்கி ஒருத்தர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவர் என்ன சொன்னார், அப்போனா பேசாமல் உட்காந்துருக்க சொல்கிறீங்களா? அப்படி இல்லை, எல்லாவற்றையும் இறைவனால் பண்ண முடியும். அப்போ அந்த இது ஒன்று, ஒரு ஆலியன் கூட ஒன்று வருமே, இந்த இவன் ஒரு படத்தில் கூட, அந்த ஏலியனை ஏதோ ஒன்று, அந்நியன், அதில் அவன் சேர்ந்த உடனே இவன் எல்லா வேலையும் செய்வான், அவன் பிரிஞ்ச உடனே இவனால் ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி தான் இறை சக்தி உங்களுக்குள் இருந்தால் உங்களால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அப்படிதான் தாவீது சொல்கிறாரு, ஆண்டவரே, உம்மால் நான் ஒரு கோட்டைக்குள் பாய்ந்து போவேன், யார் எனக்கு என்ன செய்ய முடியும், நீரே என் பங்கு, இப்படி சொல்கிறேன். இறைவனையே முற்றிலுமாக நம்பி இருந்தான். அவனுக்கு ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான படை வீரர்கள் இருந்தார்கள். ஆனால் அவன் யாரையுமே நம்பலை, இறைவனை நம்பி இருந்தான். வெற்றியின் மேல் வெற்றி அடைந்தான். உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும், உங்களுக்கு நிறைய சப்போர்ட் இருக்கும், இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருப்பாங்க, ஆனால் அவர்களை நம்பாதீர்கள். அவங்க அது பாட்டு இருந்துட்டு போட்டு இந்த உலகத்தில். உங்களுடைய எண்ணமும் சிந்தனையும் எல்லாமே இறைவனை சார்ந்திருக்க வேண்டும் என்பது தான் இன்றைய சிந்தனை. சரியா?